ஏஐ புரட்சியால் உலகம் மாறி வரும் சூழலில் உலக பொருளாதாரம் எப்படி இருக்கும் என்பது குறித்து கூகுளின் ஜெமினி சாட்பாட்டுடன் ஒரு விரிவான உரையாடலை நடத்தியதாகவும் வேம்பு கூறினார். ஜெமினியுடன் தான் நடத்திய உரையாடலை விவரங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். அதில் ஏஐ வந்த பிறகு உலகமும் உலக பொருளாதாரமும் எப்படி இருக்கும் என்பது குறித்து அவர் பேசியிருக்கிறார். அது தொடர்பாக அவர் மேலும், இது மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு பொருளாதார தத்துவ அறிஞருடன் விவாதிப்பது போல இருந்தது. சொந்த வேலையை விமர்சிக்கும்படி நான் கேட்டேன், அதையும் கூட ஏஐ மிகச்சிறப்பாக செய்தது என்று அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் ஏஐ வருகையால் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்தும் அவர் சில தகவல்களை பகிர்ந்துள்ளார். ஏஐ யார் கைகளுக்கு செல்கிறது, யார் அதை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே இருக்கும் என்றும், 2 வழிகளில் அது செல்ல வாய்ப்பிருப்பதாகவும் ஸ்ரீதர் வேம்பு சுட்டிக்காட்டினார். எல்லாம் நல்லபடியாக நடந்தால் தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதியாக மாறிவிடும். அதன் பிறகு மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை, குடும்பம், மண், நீர், இயற்கை, கலை, இசை, கலாச்சாரம், விளையாட்டு ஆகியவற்றில் கவனம் செலுத்த தேவையான நேரம் கிடைக்கும் என்றார். அதே நேரம் நேர்மாறாக ஏதாவது நடந்தால் ஒரு நபரிடம் ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் குவியும் என்றும், இருண்ட உலகம் அமையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்.